அப்பாவுக்கு நிகர உலகத்தில் எந்த உறவு வரவே முடியாது. அப்பா என்று சொன்னால் தன் மனைவிக்காகவும் தன் மகனுக்காகவும் தன் மகனுக்காகவும் மாடா செஞ்சு ஓட உழைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண் மனிதன் அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்த ஒரு மனிதன். தன் பிள்ளைகளோடு கடத்தில் அப்பா போவார், தன் பிள்ளைகள் பொண்ணு பிள்ளையோடு போவார். அந்த இடத்துல தன் பசியை மூடிய மறைத்து தன் பிள்ளைகள் வயிறு இருந்தால் போதும். அப்படி பிள்ளைகள் வயிறார கூட்டி தன் பிள்ளைகளை அழைத்து வரக்கூடியவர் தான் அப்பா. 5 வயசுல எங்க அப்பா போல உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்ல தோணும். 10 வயசுல எங்க அப்பாக்கு நிகர யாரும் இல்லைன்னு சொல்ல தோணும். 15 வயசுல அப்பா அப்பா இருந்து எடுக்க தோணும். 18 வயசுல அப்பா தொடர்ந்து பேசாதப்பான்னு சொல்ல தோணும். 20 வயசுல இந்த அப்பா சொல்ல பெரிய தொல்லையாக சொல்ல தோணும். 25 வயசுல எப்படிமா அப்பா கூட எல்லாம் 20 காலம் வாழ்ந்து சொல்ல தெரியும். அப்பா என்னுடைய ஸ்தானத்தை நீ அடையும் போதுதான் அப்பா பட்ட வலியும் வியாதனையும் கஷ்டமும் கண்ணீரும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்பாவுடைய வறுமை பெறும். அப்படி ஓ அப்பா அப்பா உன்ன போல யாருமே இல்லையே, எங்களுக்கு யாருமே இல்லை. உன் கை வீரர பிடித்து நடந்த அந்த காலம் பார்க்கும் போதே நெஞ்சி தோல் ஒரு குழந்தையோ இடுப்புல ஒரு குழந்தை அப்பா கை 2 கையில் 2 நடந்து தெருவியா நடந்து போகும். அதை நினைச்சு பாருங்க, அதோட வழி வேற எப்படி இருக்கும். அப்பாவும் கை பிடிச்சு காலம் மறக்கலை அந்த